பவர் சிஸ்டம் லெக்சர் வந்து நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு. ஐ ஹோப் நீங்க எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். கண்டென்ட் வந்து கிளியரா ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. பவர் சிஸ்டம் முடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப டியூரேஷன்லாம் நீங்க எடுத்துக்க வேண்டிய தேவையே கிடையாது. ஏன்னா நான் கொடுத்திருக்க கண்டென்ட் வந்து முழுக்க எக்ஸாம் வந்து எந்தெந்த ஏரியாவில் வந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும் அந்த ஏரியா மட்டும் தான் நான் ஸ்பெசிஃபை பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்க ஒரு பிளேலிஸ்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் மேக்ஸிமம் அதிகம், அதாவது ஒரு 2 or 3 பிளேலிஸ்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஃபுல் டே படிக்கிறவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். ஒரு நாளைக்கு 2 hours தான் என்னால படிக்க முடியும், அதுக்கு மேல முடியல அப்படின்றவங்களுக்கு பிளேலிஸ்ட் ஒரு பிளேலிஸ்ட் நீங்க ஒரு நாள்ல கம்ப்ளீட் பண்ணிடலாம். நிறைய வீடியோஸ் இருக்குன்னு பாக்காதீங்க. நான் கொடுத்துருக்கிறது எந்த அளவுக்கு வந்து மேக்ஸிமைஸ் பண்ணி அது கம்மியா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ கண்டென்ட் வந்து ஒரு பாயிண்ட்டை கூட மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஆல்மோஸ்ட் நீங்க வந்து ஒரு 80% மேல எல்லா கொஸ்டின்ஸையும் கிராக் பண்ண முடியும். அதையும் தவிர வேற ஏதாச்சும் நீங்க புதுசா ஒரு கண்டென்ட்டை பாத்திருக்கீங்க, இந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம சேனல்ல நீங்க பார்க்கல, அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க தாராளமா என்கிட்ட ஒவ்வொரு வீடியோக்கு கீழேயும் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பேன், என்னோட மெயில் ஐடியும் இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அது உங்களால கிராக் பண்ண முடியல அப்படின்னு இருந்தது அப்படின்னா நீங்க டைரக்டா எனக்கு மெயில் பண்ணலாம். நான் என்னோட ஃப்ரீ டைம்ல கண்டிப்பா உங்களுக்கான கொஸ்டினுக்கான சொல்யூஷன் வந்து செப்பரேட்டா ரேண்டம் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் நம்மளோட சேனல்ல. அதுல வந்து நீங்க கேட்கிற டவுட்கான சொல்யூஷன் நான் செப்பரேட்டா போட்டு அதை யார் கேட்டீங்க அப்படின்றதையும் நான் ரெப்ரசென்ட் பண்ணிடுவேன். அங்க போயிட்டு நீங்க உங்களோட இதை பாத்துக்கலாம். நீங்க நான் சொல்யூஷன் போட்ட உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணிடுவேன். ரைட். அண்ட் நெக்ஸ்ட் திங், எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணுங்க. ஐ மீன் டெய்லி வந்து ஒரு 1 hour ப்ரிப்பேர் பண்ணாலும் அதை ரெகுலரா பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். மற்றபடியா வந்து ஃபுல் எஃபர்ட் ஃபுல் டே தூங்காம இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லவே மாட்டேன். அட்லீஸ்ட் வந்து ஒரு 1 to 2 hours வந்து ஒரு நாளைக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னாலே எக்ஸாம்ஸ் வந்து நீங்க ஈஸியா ப்ரிப்பேர் ஆகலாம். அண்ட் செகண்ட் திங், ஆல்மோஸ்ட் இன்னொரு 2 monthsக்குள்ள நம்ம என்டையர் சிலபஸையும் முடிச்சிருவோம். ரைட். இது வந்து டிஆர்பின்னு கிடையாது. நீங்க இன்ஜினியரிங் ரிலேட்டடா எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடா வர எல்லா எக்ஸாம்ஸுமே நீங்க ஃபேஸ் பண்ணலாம். லைக் நீங்க செமஸ்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அதுக்கும் வந்து தெளிவா கான்செப்ட் வந்து இதுல வந்து நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம். செகண்ட் திங், நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் கேட், இஸ்ரோ, பார்க், ஐஏஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ணீங்கனாலும் பேஸ் வைஸ் கான்செப்ட்ஸ் வந்து நீங்க கிளியரா போகணும் அப்படின்னா எல்லாத்தையும் வீடியோஸ் வந்து கிளியரா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கணும். அண்ட் செகண்ட் திங், நான் எல்லா கண்டென்ட்டுமே ஃபுல்லா கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. ஏன்னா எல்லாருமே என்கிட்ட கேட்டது ஒரே விஷயம் வந்து என்னன்னா, கண்டென்ட் வந்து நிறைய இருக்கு, எக்ஸாம்க்கு என்ன தேவையோ அதை மட்டும் வந்து நீங்க கன்சிஸ்டன்டா போடுங்க. ஏதாச்சும் வந்து கண்டென்ட் வந்து எங்களுக்கு தனியா வந்து தேவைப்படுது, ஒரு ஸ்பெசிபிக்கான டாபிக் தேவைப்படுதுன்னா நாங்க வந்து அதை உங்ககிட்ட கேட்டுக்கிறோம் அப்படின்னு